நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க? மேம் கடலூர்லேருந்து பேசுகிறேன் மேம். யாருக்காக ஐயா பார்க்க போறீங்க? எனக்கு பார்க்க போகிறேன் மேம். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் நித்யானந்தம். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 15/15/09 15/9/1997. 1997. பிறந்த நேரம் 5:27 PM. 5:27 PM. பிறந்த இடம் ஐயா? புதுச்சேரி மேம். புதுச்சேரி. ராசி நட்சத்திரம் அதே நட்சத்திரம் கும்ப லக்னம். இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் கும்பராசி, சதய நட்சத்திரம், கடகராசி, பூச நட்சத்திரம். இப்படித்தான் இது வரைக்கும் வந்து 4-5 பேருக்கு பதில் சொல்லிக்கிறேன். 3 பேர் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் குறிச்சி. உங்களோட வாய்ஸை கேட்கறதுக்காக நான் 2 வருஷம் தவம் இருந்திருக்கேன் குறிச்சி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கே ஜோதிடம் வரும். நல்ல பௌர்ணமி யோகத்தில், கிரகண தோஷத்தில் இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிற புதன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அருமையான யோக ஜாதகம். பாண்டிச்சேரியில் பிறந்த நீங்கள் இப்போ பாண்டிச்சேரியில் இல்லையே, எங்கே இருக்கிறீங்க குருஜி? நான் வந்து எங்க அம்மாவோட சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி குருஜி. சரி. ஆனா நான் கடலூர்ல இருக்கேன். சரி. குருதசை ஆரம்பிக்கும் போது குருதசை குரு புத்தியில வந்து நான் சொந்த ஊர்ல இல்ல. 2 வருஷமா வந்து அங்க போயிட்டேன். அங்கே பாண்டிச்சேரியில். ஆமா, பாண்டிக்கு போயிட்டேன். சரி. அதுக்கப்புறமா நான் சொந்த ஊர்ல தான் குருஜி இருக்கேன். படிக்கிறது எல்லாம் இங்க தான் இருக்கு. இன்னும் வேலைக்கு போல. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும் குருஜி. ஆனா வந்து லைஃப் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு குருஜி. ரொம்ப சின்னதுல இருந்தே கஷ்டம் தான் குருஜி. அதான் உடுத்த உடையும் உண்ண உணவு மட்டும் தான் இருக்கு. பௌர்ணமி யோகன்றது இன்னொன்று. அவயோக திசை 12ஆம் இடத்துல மறைஞ்ச குரு திசை தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சொந்த ஊர்லேருந்து நகர்த்தக்கூடிய வேலைகளை செய்யும். 27 வயசு தானே ஆகுது. சொந்த ஊர்லேருந்து 2026க்குள்ளே நீங்கள் இருக்க மாட்டீங்க பாண்டிச்சேரியில். குருதிசை ராகு பக்தியிலேயே இப்போவே உங்களுக்கு சொந்த ஊர்லேருந்து நகற்றக்கூடிய அத்தனை வேலைகளையும் கண்டிப்பாக செய்யும். சொந்த ஊரில் இருக்கிற வரைக்குமே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பலனை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இல்லை. கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ. கேட் எக்ஸாமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு தானே படிக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். வேற மாநிலத்தில் வேலை கிடைக்கும். அந்த என்எல்சிக்காக ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கு தான் 2-3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். வேற மாநிலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சனி தசை கூட உங்களுக்கு யோக தசை தான். பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்குது. இப்போ 2026க்கு பிறகு உங்களுடைய 29 வயதிற்கு பிறகு சனி தசை ஆரம்பிக்குது. இந்த சனி தசையும் உங்களுக்கு யோக தசை, அடுத்து வரக்கூடிய புதன் தசை யோக தசை. ஆகவே மத்திய அரசு பணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. பௌர்ணமி யோகத்தில் ஆவணி அவிட்டத்திற்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறீங்க. ஆனால் ஜென்ம சனி நடக்குது இல்லையா குருஜி? எப்போ ஜி கல்யாணம் இருக்கு எனக்கு? எல்லாமே வந்து உங்களுக்கு 28 வயதிற்கு பிறகு தான். ஏன்னா இப்போ ஜென்ம சனி நடக்குது. இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு ஜென்ம சனி அமைப்பு இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு நடக்கும். புதன் தசை தான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு குரு தசை தான். சனி தசை தான் யோக தசை. சனி தசை 2ஆம் இடத்துல குடும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி தசையில் 2025 செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். சரிங்களா? வாழ்த்துக்கள். கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன் ஜி நான். முதல்ல சம்பாதிங்க, அப்புறம் கோடிக்கணக்கில் போகலாம். பௌர்ணமி யோகம் நல்லா இருக்கு. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரு. திசை சனி திசை வரப்போகுது. அப்புறம் என்ன கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னா கவர்மெண்ட் வேலையில் எப்படி கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கலாமா? அப்படி சொல்ல இல்ல எனக்கு ஃப்ராங்கா பேசுங்க. இல்ல நான் இல்ல குறுக்க பேசாதீங்க. ஃப்ராங்கா பேசுவோம், ப்ராக்டிக்கலா பேசுவோம். அரசு வேலைக்கு எழுதுறீங்க. அரசு வேலையில் எவ்வளோ மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் தருவாங்களா? இல்லை ஜி, ஊர்ல தான் கொடுப்பாங்க. அப்போ எப்படி? அப்போ கோடிக்கணக்கில்னா ஒன்று லஞ்சம் வாங்கணும். எப்படி? உங்க கேள்விக்கு உண்மைதான் ஜி. ஆனால் லஞ்சத்தை பேசுறது கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அந்த காசை சேர்த்து வச்சுட்டு அப்போ நீங்கள் நேரடியாகவே தொழிலுக்கு போயிருக்கலாமே. ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? இப்போ என்னை கூட ஒரு பெரிய கோடீஸ்வரர் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. அவரை 15 வயசுலேருந்தே நான் பார்த்தேன். அந்த 15 வயசுலேருந்தே பணம் 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 பணம்னு அலைவார். பணத்தால் அலைஞ்சு இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறார். ஒரு அரசு வேலையில் இருக்க வேலைக்கு ட்ரை பண்ணி பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறவர் நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு கேட்டால் என்ன கேள்வி? நல்லா லஞ்சம் வாங்குகிற டிபார்ட்மெண்ட்டில் போக போகிறீங்க, அவ்வளோதான். வேற என்ன பதில் சொல்ல முடியும்? முதல்ல இளைஞர்களுக்கு இலக்கு கரெக்டாக இருக்கணும். கோடீஸ்வரன் ஆகணும்னா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடாது. கோடீஸ்வரன் ஆகணும்னா அரசு வேலை எனக்கு தேவையே இல்லை. நான் சூரியன் சார்ந்த தொழில்களில் எங்கேயாவது அந்த தொழில் இந்த தொழில் கொஞ்சம் அடிமாட்டு வேலையில் ஒரு ஹோட்டலில் பிளேட் எடுத்தால் கூட பரவாயில்ல, நான் கீழே இருந்து மெதுவாக மேலே முன்னேறி என்னுடைய 30-35 வயசில் நான் கொஞ்சம் பெரிய ஆளாக வரேன் அப்படின்னு இருக்கணும். ஆக இலக்கு இல்லாமல் என்ன லக்னம் பாவத்துவமாக இருக்குது. பௌர்ணமி சந்திரன் இருந்தாலும் ராகு கேதுக்களோட இருக்கிறாரு. இலக்கு இல்லாமல் பேசுகிறீங்க தெரியுதா? அது குருதசையோட காரணம்.
புரியுதுங்களா? ஜாதகப்படி உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், மத்திய அரசு பணி கிடைக்கும். பௌர்ணமியில் பிறந்திருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய தசை யோக தசையாக இருக்கிறனால 2026 வெளி மாநிலத்தில் மத்திய அரசு பணி கிடைக்கும். என்எல்சியில் கூட கிடைக்கிறது கஷ்டம். வெளி மாநிலத்தில் மத்திய அரசு பணி கிடைக்கும். நல்லா படித்து நல்லா இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழித்து என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஜி, ஓகே. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம்.